வணக்கம். நாங்க ரைட்வின் மீடியாஸ் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக இதே மீடியா, விளம்பரங்கள் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறோம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் சோசியல் மீடியா ரீச்ல வித்தியாசமான முறையில கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த கூகுள் ரிவ்யூவை நம்பிக்கையா அதே மாதிரி நம்பகத்தன்மையோட உங்க கிளையன்ட்ஸ் கொடுக்கக்கூடிய உண்மையான ரிவ்யூஸ் எப்படி வாங்கலாம், எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில எங்களுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாரு. அவருடைய அட்ரஸ் அனுப்பியிருந்தாரு. நாங்க வந்து த பிக் ஃபிஷ் அப்படிங்கிற பேர்ல பூலாம்பட்டியில ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்ல என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க. ஸோ அதே மாதிரி எங்களுக்கு கூகுள் ரிவ்யூ அதிகமா கிடைக்கணும், ஆனா உண்மையா கிடைக்கணும், வர்ற கிளையன்ட்ஸ் போடணும் அப்படின்பது ஏற்கனவே நாங்க இன்னொரு கிளையண்ட்டுக்கு பண்ணியிருந்தோம். அதை நாங்க உதாரணம் காட்டி சொன்னோம். ஸோ அந்த வகையில நீங்க உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வரக்கூடியவங்க ஒரு ஸ்டாண்ட் வச்சு, சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அவங்களுடைய டேபிள்ல வச்சு இதுல இருக்கக்கூடிய கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணாங்கன்னா உங்களுடைய கூகுள் ரிவ்யூவுக்கு போயிரும் அப்படின்னாங்க. அவங்க அடுத்தது இன்னொன்னு கேட்டாங்க, எங்களுக்கு கூகுள் ரிவ்யூ மட்டும் இல்லாம எங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ் போகணும், எங்களை பத்திய டீடைல்ஸ் எல்லாமே அதுல போகணும், அது முடியுமா அப்படின்னாங்க. எஸ், கண்டிப்பா முடியும், அதுதான் எங்க ப்ரொஃபஷன் அப்படின்னு நாங்க சொன்னோம். சோ இதை நாங்க என்ன இப்ப அவங்களுடைய நாங்க ஸ்கிரீன்ல பாருங்களேன், ஸ்கிரீன்ல தெரியும், இதுதான் அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்தது. வெறும் ஒரே ஒரு அட்ரஸ் மட்டும் தான் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாங்க. அந்த அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பிக் ஃபிஷ் அப்படிங்கிற இந்த ரெஸ்டாரண்ட் தான். இந்த ரெஸ்டாரண்ட் நாங்க என்ன பண்ணோம், இதை முதல்ல இதுக்கான ரிவ்யூக்கான லிங்க் நாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சோ அந்த ரிவ்யூ லிங்க் கஸ்டமைஸ்டு பண்ணோம். கஸ்டமைஸ்டு அப்படின்னா பொதுவா ரிவ்யூ லிங்க் அப்படிங்கிறது ஒரு பெரிய லென்த்தியா இருக்கும், அப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். இதை நாங்க கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி ஒரு அழகான லிங்கா மாத்தணும். அது என்ன லிங்க் அப்படிங்கறத நான் ஸ்கிரீன்லயே காமிக்கிறேன் பாருங்களேன். ரிவ்யூ அஸ் qr360.in/thebigfish. அதை பாருங்களேன். இப்ப நான் அதே நான் உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கறதை காமிச்சிடறேன். ஸ்கிரீன்லயே டைப் பண்ணி அதை நான் டைப் அடிச்சிட்டேன். இப்போ ஒரு ப்ரௌசர்லயோ மொபைல்லயோ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மொபைல்ல லோட் ஆகும். லோட் ஆன உடனே நேரடியா அவங்களுடைய பேஜ், அதாவது கூகுள் மை பிசினஸ் பேஜ்ல போயிட்டு அந்த ரிவ்யூக்கான அந்த லிங்க் கிடைச்சிடும். இதுல அவங்க 5 ஸ்டார் கொடுத்து ரிவ்யூ கொடுத்து ஈஸியா ஷேர் பண்ணிடலாம். ஸோ அவங்க அடுத்தது என்ன கேட்டாங்கன்னா, இல்ல எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா எங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸையும் அவங்க போகணும் அப்படின்னா, அவங்க சோசியல் மீடியா பேஜ்ல இன்ஸ்டாகிராம் பேஜ் வாங்கணும், அதையும் இன்கார்பரேட் பண்ணிட்டோம். சோ அதை பேஸ் பண்ணி ஒரு லிங்க் ஒன்னு கிரியேட் பண்ணி கொடுத்தோம். அந்த லிங்க் எப்படி இருந்தது அப்படிங்கறத நீங்க ஜஸ்ட் இப்போ ஆன்லைன்ல பாருங்க. சோ இந்த மாதிரி ஒரு மினி லிங்க், மினி வெப்சைட்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அதுல அவங்களுடைய லோகோ வந்துருச்சு. இது எப்படி வரும் அப்படிங்கறத ஸ்கிரீன்ல முடிஞ்சா காட்டுறேன் உங்களுக்கு. சோ இது பாத்தீங்கன்னா மொபைல் ஷேரிங், இங்க பாத்திருப்பீங்க நீங்க. இந்த மொபைல் ஷேரிங்ல நீட்டா அழகா வந்துருச்சு. சோ நான் பெரிய ஸ்கிரீன்ல அது அவங்கள பத்தி ஒரு சின்ன டீடைல். இங்க கிளிக் ஹியர் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா நேரா கூகுள் ரிவ்யூ, இது அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போற மாதிரி கொடுக்கணும். இன்ஸ்டாகிராம் பேஜோ நம்ம என்ன பேஜ்னாலும் கொடுக்கலாம், சோசியல் மீடியா பேஜ் எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஈவன் நம்ம அதில் ஆர்டர் லிஸ்ட் கொடுக்கலாம், நம்மளுடைய மெனு கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்துடலாம். ஸோ இதை வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதிகப்படுத்த முடியும். அதே மாதிரி கூகுள் ரிவ்யூ பண்ணா டைரக்டா ரிவ்யூக்கான லிங்க்ல போய் நின்றோம். இதையும் நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அதையே அவங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்த டெக்னாலஜியா கியூஆர் கோடு கிரியேட் பண்ணோம். கியூஆர் கோடு ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. இப்போ இந்த 2 கியூஆர் கோடு கொடுத்தோம். ஒன்னு வந்து ரிவ்யூக்கான கியூஆர் கோட், நீங்க பெருசா பார்க்கலாம். நீங்க இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, சென்டர்ல அவங்களுடைய லோகோ உட்கார வச்சிருக்கோம். நீங்க பாத்திருப்பீங்க, லோகோ உட்கார. இது வந்து ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய காமன் லிங்க். இதை கிளிக் பண்ணோம்னா ரிவ்யூவும் போடலாம், அதே மாதிரி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜோ சோசியல் மீடியா பேஜுக்கு போகலாம். அதே மாதிரி இது வந்து வெறும் ரிவ்யூக்கான லிங்க் மட்டும்தான். அவங்க லோகோ கொஞ்சம் பெருசு பண்ணியிருந்தோம். ஆக்சுவல் ரிவ்யூக்கான லிங்க் இதுலயே வந்துடும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் லிங்க் வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது மாடரேட் பண்ண முடியுமா அப்படின்னாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல நீங்க வேலை பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர். இது வந்து என்எஃப்சின்னு சொல்லுவாங்க, நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். ஒரு என்எஃப்சி மொபைலை கொண்டு போய் பக்கத்துல வச்சா ஆட்டோமேட்டிக்கா நான் கொடுக்குற மாதிரி ரிவ்யூ லிங்கோ ஏதோ ஒன்று கிடைச்சிடும். அது பத்தி இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ல நாங்க இந்த டேட்டாவை ரைட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஸ்டிக்கரை நீங்க ஈவன் இந்த ஸ்டாண்ட்ல ஒட்டலாம், உங்களுடைய டேபிள்ல ஒட்டலாம், இல்ல உங்களுடைய எங்க உங்களுக்கு தோணுதோ அங்கெல்லாம் ஒட்டலாம். இது ஒரு ஸ்டிக்கரோ இல்ல 5 ஸ்டிக்கரோ 10 ஸ்டிக்கரோ வாங்கி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த கியூஆர் கோட அப்படி சப்போஸ் என்எஃப்சி மொபைல்னா இந்த மாதிரி கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி கூட ரிவ்யூ போடலாம். சோ ரிவ்யூ ஆட்டோமேட்டிக்கா அதிகமா கிடைக்க சோ அவங்களுக்கு அவங்களுடைய லோக்கல் எஸ்யூன்னு சொல்லக்கூடிய லோக்கல் சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் ஆன்லைன்ல தேடும் போது இவங்களுடைய நிறுவனம், அதாவது அந்த பிக் ஃபிஷ், அது கண்டிப்பா முதன்மையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ உங்களுக்கும் இதே மாதிரி ஈஸியா நீங்க ஜஸ்ட் உங்களுடைய லொகேஷன் லிங்க் அனுப்பினா போதும், அதுக்கான ரிவ்யூ லிங்க் கொடுத்துருவோம், ரிவ்யூக்கான கியூஆர் கோட் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் என்எஃப்சி எனேபிள்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருவோம். நீங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணாலும் சரி ஸ்டாண்ட் கொடுத்துருவோம்.
நீங்க இது எல்லாமே நீங்க இன்கார்பரேட் பண்ணி உங்க இடத்துல வச்சு அதிகமான ரிவ்யூ வாங்கி முதன்மையா தேடும் பொழுது நீங்களும் கிடைக்கலாம். இன்னும் பல டிப்ஸ் இருக்கு, தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.